நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to அது இது எது powered by Ruby Builders. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு அற்புதமான கவிதையோ இல்லை ஒரு கருத்தோட தான் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த வாரமும் உங்களுக்காக நாங்கள் வந்து ரூம் போட்டு கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதாவது அழுத பிள்ளைக்கு தான் பால், என்னதான் அடி வாங்கினாலும் நீ ப்ரொப்போஸ் பண்ணாதான் உனக்கு கிடைக்கும் ஆளு. அவன் அவனுக்கு தான் தெரியும் அவனோட வழி. சரி, ஓகே. அதே மாதிரி நீங்கள் பர்போஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு 3 அற்புதமான பியூட்டிஃபுல்லான கெஸ்ட்டை இந்த வாரம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கோம். லெட்ஸ் வெல்கம் த 3 பியூட்டிஃபுல் கெஸ்ட் பை ஓப்பனிங் த லிஃப்ட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்களாக வந்து தொகுப்பாளினிகள் வந்திருக்காங்க. அவங்க 3 பேரையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதாக நம்ம வெல்கம் பண்ண போறவங்க தலையாட்டிட்டே அமைதியாக உட்காந்துருக்கக்கூடிய கங்கா அவர்கள். கங்கான்றது வந்து பார்த்தீங்கன்னா நதியா ஆறா? நதி தான். இத்தனை பசங்க அந்த ஆறுல ஊந்துருக்கானுங்க. சரி, அந்த நதியில விழுந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. தற்கொலை இது வரைக்கும் பண்ணல. ஏன் கேஸ்ல மாட்டி விட பாக்குறீங்களா? பரவாயில்ல, ஸ்விம்மிங் தெரிஞ்ச பசங்களா இருக்காங்க. ஸோ நீங்க எத்தனை வருஷமா நீங்க ஒரு தொகுப்பாளினியா இருக்கீங்க? 4 years. வெரி குட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி வந்து படிச்சிட்டு இருந்தேன். நான் காலேஜ் படிக்கும் போதே அப்படியே கம்பேரிங் பண்ண ஆரம்பிச்சேன். முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு சீட் வேஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன படிச்சீங்க நீங்க? நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிச்சேன். ஓகே, பாஸ் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, என்னது இது? ஆமாமா, ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஓகே, அது கேட்க எல்லாரும் உங்கள மாதிரி எடுத்துக்கிட்டே அப்படி. எக்ஸ்கியூஸ் மீ, அப்புறம் என்னது இதுனா இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் ஃபெயில் ஆவேன் என்ன பார்த்தா தெரியலையா அப்படிதானே கேக்குறீங்க? ஜெனரலா பொண்ணுங்கலாம் வந்து பாஸ் ஆயிடுவாங்க கேரண்டியா. அதுதான் எங்களுக்கு தெரியுமே, பசங்க தான் ஃபெயில் ஆவறது. அதுதானே சாங்கியம். சரி, ஓகே, வெரி குட். ஓகே, வேற என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டா பிடிச்சிருக்கு குக் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி சாப்பிட ரொம்ப அது முன்னாடி சாப்பிட பிடிக்கும். எப்பவுமே இப்பயும் பிடிக்கும் தான். பட் குக்கிங் வந்து இப்போதான் ஒரு ரீசெண்டா அப்படி கத்துக்கிட்டே இருக்கேன், பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, என்ன மாதிரியான குக்கிங்லாம் நீங்க செய்வீங்க? நான்வெஜ் பிடிச்சிருக்கு இப்பலாம் கொஞ்சம் பண்றதுக்கு. என்ன 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 ஸ்டைல்? ஸ்டைலா நம்ம ஊர் தான், ஆந்திரா ஸ்டைல். நான் வந்துட்டு ஆந்திரானா நீங்க நினைச்சிட்டீங்களா? ஆந்திராவும் சவுத் இந்தியா தான். ஓகே, என்ன மாதிரியானது? ஏங்க நம்ம வந்து நான்வெஜ்னா சொல்லுங்க. மீன் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். மொச்சக்கொட்டை போட்டு நல்லா செய்வீங்க. இது வரைக்கும் பண்ணல, உங்களுக்கு சொல்றனால வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, கங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் டெக்னாலஜியில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொகுப்பாளினியாக இருக்கிறாங்க 4 வருஷமா. அண்ட் ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு குக்கராக மாறி இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் கங்கா அவர்கள். நம்ம அடுத்ததாக வெல்கம் பண்ண போகிறது கல்பனா ஜி. ஐஏ. வணக்கம். கல்பனா அப்படின்னா அது ஒரு நார்த் இந்தியன் பேர் மாதிரி இருக்குது. ரிசீவிங் நார்த் இந்தியாவா? நீங்க பார்த்தா அப்படிதான் தெரியுதா? நார்த் இந்தியன் மாதிரி பார்த்தா தெரியல, ஆனா நீங்க பேசுறது பார்த்தா நார்த் இந்தியன் கன்ஃபார்ம் தான். என் தமிழ் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. தமிழ் நல்லா இருக்கும்னு சொல்லும்போதே எங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகே, வெரி நைஸ். ஓகே, சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா? இப்போ நான் 6 years தான் இருக்கேன் இந்த ஃபீல்ட்ல. 6 years வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வெரி நைஸ். அதுக்கு முன்னாடி காலேஜ் பண்ணேன். சோ அப்புறம் ஆஃபர் வந்தது. சரி, ஏன் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. பொண்ணுங்களா உட்கார்ந்து இருக்கிறது ஆஃபர் வருது. ஆஃபர் வந்து நாங்களும் அதுக்கு எஃபோர்ட் எடுத்த பிறகு தான் அது ஆஃபர் வரும். அப்படி சொல்லுங்க. தப்பா யோசிக்கிறீங்க. தப்பா யோசிச்சுவாங்க. நீங்க மொட்டையா சொன்னா தப்பா யோசிச்சுவாங்க. ஓகே, வெரி நைஸ். அதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க? விஸ்காம், விஷுவல் கம்யூனிகேஷன். விஸ்காம்ல என்னென்னலாம் சொல்லி தருவாங்க? விஸ்காம்ல என்னென்ன சொல்லி தருவாங்க? நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் தனியா உட்காருங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நீங்க உட்கார்ந்தா நீங்க கிளாஸ் எடுப்பீங்க? நானே கிளாஸ். அவ்வளவு ஈஸி. ஓகே, வெரி நைஸ். லெட்ஸ் வெல்கம் ஃபியூச்சர் ப்ரொஃபசர் கல்பனா ஜி. ஸோ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறவங்க வந்து அவங்களோட பேர் நிஷா. கரெக்டா? இல்லை ஏதாவது பேர் ஏதாவது இருக்குதா? நிஷா அகர்வால் அது மாதிரி ஏதாவது? பேர் வந்து ஹபீபு நிஷா, ஷார்ட்டா நிஷான்னு வச்சுக்கிட்டேன். ஹபீபு நிஷாவா? ஹபீபு நிஷா. ஹபீபு நிஷா. யா. நார்த் இந்தியன் ஸ்வீட் நேம் மாதிரி இருக்குது. ஏதாவது மீனிங் இருக்குது அதுக்கு? கடவுள் பேருன்னு சொல்றாங்க. டெய்லி கடவுளை கும்பிடுவீங்களா இல்லை எப்படி? கும்பிடுவோம். கும்பலா கும்பிடுவீங்களா எப்படி? தானே கும்பிடுவோம். நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன். ஓகே, ஸோ கடவுள் பக்தி உள்ள தெய்வீக சக்தி கொண்ட நிஷா அவர்களை வெல்கம் பண்ணுவோம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் ஆளுக்கு ஒன்னே. அதை தொடர்ந்து கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர். அதுக்கப்புறமே நீங்களாம் ஏரியாவில் இருக்கக்கூடாது, எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஒரு இடத்துல போயிட்டு மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் வழங்கக்கூடிய ஹாலிடே பேக்கேஜ் 3 days and 2 nights ஸ்டே கூடிய ஒரு ஹாலிடே பேக்கேஜ் உங்கள் 3 பேருக்கும் அன்பு பரிசாக நாங்கள் தருகிறோம்.
And அது மட்டும் இல்லாம வேற என்ன தருவோம் நிஷா? நீங்க தான் தர போறீங்க. வீட்ல இருந்து பேக்ல எடுத்து வந்திருக்கீங்களா? இல்ல நாங்க கவருக்கு சார்ஜ் பண்ணுவோம் அதுக்காக தான். சோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு வந்து பார்த்தா முக்கியமான விஷயம் பாயிண்ட்ஸ். ஆளுக்கு இப்போ 1000 பாயிண்ட்ஸை கொடுக்க போறோம். அந்த 1000 பாயிண்ட்ஸை கம்மி ஆகாம பாத்துக்கணும். இல்லனா என்ன ஆகும்? கும்மி ஆயிடும். சரி இப்போ வந்து பார்த்தா நீங்க 3 பேருமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான விஜேஸ் இல்லையா? சோ இந்த 3 பேர்ல வந்து யார் நல்ல சிங்கர்? கண்டிப்பா நான் கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடியவே முடியாது. தெரியுது, நல்லா தெரியுது. 3 பேர் முடி விரிச்சு போட்டு வந்திருக்கும் போது தெரியுது முடியவே முடியாது அப்படின்னு. ஏன் இதான் இன்னைக்கு தான் விரதமா 3 பேர் இப்படி தான் போக போறோம் அப்படின்ட்டு? This is all fashion man. சரி இப்போ யார் பாட போறா? காமெடி ப்ரோக்ராம் தான், அதனால தைரியமா பாடலாம். ஏய் பாடு கங்கா. இப்படிலாம் சொன்னா நான் பாடவே மாட்டேன் சீரியஸா. பாடுற மூடே போயிடுது. சரி ஓகே. இந்த விஜேஸ்க்குன்னு சில வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா? நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னது? ரைட்டு. ரைட்டு. அப்புறம் அப்புறம் நான் ரொம்ப நாளா சாலே காணோம். அடுத்த வாரம் நான் வரமாட்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு. ஒரு 2 நாள் லீவு அந்த மாதிரி. அது மாதிரிலாம் நீங்க 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 என்ன அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க? நான் வந்து பார்க்கலாம் அது யூஸ் பண்ணுவேன். ஒன் மோர். ஏன் டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. கண்டிப்பா அதை சொல்லுவோம். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. ரிமோட்டை வச்சு முதுகு சொரியாதீங்க. அந்த விளையாட்டுக்கு நான் வரல. அதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்புறம் சூப்பர்ப் சொல்வேன். சூப்பர். மக்களே அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். மக்களே. எஸ். அப்புறம் பையான்னு யூஸ் பண்ணுவேன். பையாவா? எஸ். இப்போ நீங்க பையனா பையா அப்படின்னு கூப்பிடுவேன்ல. பையா. யோ பையா. யோ பையா. பையா கிடையாது. பையா. கொஞ்சம் டிவி வால்யூம் கம்மி பண்ணேயா அப்படின்னு சொல்வோம். ஓகே வெரி நைஸ் வெரி நைஸ். ஓகே நீங்க? அவங்க சொன்ன மாதிரி சூப்பர்ப் யூஸ் பண்ணுவேன். பியூட்டிஃபுல். சும்மா நான் நம்ம Dress நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக பக்கத்துல இருக்கற யூ லுக்கிங் சோ கியூட் டுடே அப்படி என்ன பிரச்சனை அப்படி அது மாதிரி சொல்ல மாட்டீங்க? அந்த மாதிரி இல்ல. காலேஜ் கால் பண்ண அவங்களே சொல்லிடுவாங்க அழகா இருக்கீங்க. அச்சா தேங்க் யூ சொல்றது அவ்வளவுதான். ஓகே வெரி குட். ஃபியூச்சர்ல வந்து குறிப்பா லேடிஸ் நீங்களாம் விஜேஸ் ஆகணும்னா இவங்க சொன்ன அந்த 25 வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க வந்து எங்கேயாவது போயிட்டு ஆடிஷன் இன்டர்வியூலாம் சொன்னீங்கன்னா செலக்ட் ஆயிடுவீங்க. இந்த நாளோட முதல் ரவுண்ட் என்ன ரவுண்ட்? இப்போ புது ரவுண்ட் பேர் தெரியல. ஓகே இந்த புது ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னா யாருமா நீ. ஸோ இந்த ரவுண்ட் ஆரம்பிச்ச உடனே லிஃப்ட்டை திறந்த உடனே ஒரு ப்ரொஃபஷனை சார்ந்தவர் இங்கே வந்து நிற்பார். அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாயை கட்டுறதுக்கு பதில் உங்கள் கண்ணெல்லாம் கட்டிடுவோம். அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் 3 க்ளூக்கள் தருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ சொன்ன உடனே உங்கள் 3 பேருக்குள்ள இருக்க அந்த பஸர் காம்படிஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பஸர் அழுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல யார் அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்து செகண்ட் யார் அழுத்திருக்காங்களோ அடுத்து தேர்ட் யார் அழுத்திருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் க்ளூக்கு. ரொம்ப முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா இப்போ இவங்க சொன்ன அதே பதிலை நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஓகே. யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் போகாது. அண்ட் அவங்க அந்த ரவுண்டை வின் பண்ணுவாங்க. மற்ற 2 பேருக்கு 100 பாயிண்ட்ஸ் போயிடும். ஓகே போலாமா? ஓகே கங்கா வந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ரவுண்டுக்கு நம்ம போகிறோம். யாருமா நீ ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க கண்ணெல்லாம் கட்ட போகிறோம். ஸோ இவங்க 3 பேருக்கும் கண்ணை கட்டி அமைதியாக உட்காந்துருக்காங்க. எப்போதுமே வாயை கட்டினா தான் அமைதியாக இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க 3 பேருக்கும் கண்ணை கட்டினாலே வந்து சைலண்ட் மோடில் போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரவுண்டுக்கு யார் வர போகிறாங்க அப்படின்றத லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன கங்கா ஒருத்தர் வந்திருக்காரு வாங்க எப்படி இருக்கீங்களா கேட்க மாட்டீங்களா? அதான் கண்ணை விட்டு கட்டி விட்டீங்களே. கண்ணை கட்டினா வாய் கட்டி இல்லைல்ல கேட்கலாம்ல? கண்ணை கட்டினா தான் வர்றாங்களா போறாங்களான்னு தெரியும். ஓ வந்ததே உனக்கு தெரியல? தெரியலப்பா. அப்பனா உனக்கு காது கேட்கல. வராரு லிஃப்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னேனே. சரி ஓபன் பண்ணியாச்சு. ஓகே உனக்கு வந்து எல்லா டெஸ்டும் வந்து இப்ப பண்ண போறோம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இது எது பவர்ட் பை ரூபி பில்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தாளிகள் தொகுப்பாளிகள் வந்திருக்கிறாங்க. கங்கா, யமுனா, காவேரி. கங்கா, கல்பனா, நிஷா. நல்லா 3 பேரும் தலையை ஆமிச்சிட்டே இருங்க. ஓகே நீங்களே விரல் காமிச்சு எத்தனைன்னு சொல்லிக்கோங்க. கங்கா இது 1. அந்த பொண்ணு கண்ணு தெரியுதுங்க. ஏன் விரல காமிச்சா நான் சொல்லாம எப்படியா? ஓகே வெரி குட் வெரி நீ தான் காட்டணும். ஸோ நம்ம ரவுண்டுக்கு போயிடலாமா? ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ இதுதான். இந்த ப்ரொஃபஷன் பண்ணுறவங்களுக்கு செல்லில் பேலன்ஸ் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக பாடியில் பேலன்ஸ் இருந்தே ஆகணும். கமான் ப்ரொஃபஸர் கல்பனா. ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஃபிட்னஸ் ஸ்டுடியோவா? என்ன ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஓகே அப்புறம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ட்ரெயினர், ஜிம் ட்ரெயினர். ஜிம் ட்ரெயினர். ஓகே ஸோ கல்பனா அவர்கள் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்த பற்றி சொல்லியிருக்காங்க ஜிம் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லி. ஓகே அடுத்ததாக கங்கா ஜி. மேபி
கொரியோகிராஃபர். ஓகே. டான்ஸ் மாஸ்டர். எஸ், டான்ஸ் மாஸ்டர். ஓகே. எதனால டான்ஸ் மாஸ்டர்? பாடியில் பேலன்ஸ் வேணும்ல. பாடியில் பேலன்ஸ் வேணும் அப்படின்றதுனால அவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு பிரில்லியண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து நிஷா அவர்களே. என்னம்மா யோசிக்கிறேன். 2 பேரும் 2 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ இவ்வளோலாம் என்ன பண்ணிருந்தீங்க? பாட்டு கேட்டிருந்தீங்களா? இல்ல தியேட்டர் ஆக்டர். தேட்டரில் போய் அவங்க ஆக்ட் பண்ணோம். தேட்டரில் தான் அங்கே நடிகர்கள் ஆக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இன்ட்ரோவில் பாப்கார்னை சாப்பிட்டு வர வேண்டியதானே? அந்த தியேட்டர் கிடையாது. ஓ, நீங்கள் எந்த தேட்டரை பற்றி சொல்கிறீங்க? டிராமா பண்ணுவாங்களே தியேட்டர். ஸோ கல்பனா அவர்கள் வந்து ஜிம் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கங்கா அவர்கள் வந்து கொரியோகிராஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நிஷா அவர்கள் வந்து தியேட்டர் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேருமே புஸ்கு பவு. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? 3 பேர் தப்பா சொன்னாங்க. ஓகே, அதனால அடுத்த க்ளூ சொல்ல போறேன். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. 1000 cc இன்ஜினை முழுங்கின மாதிரி இவங்க ஸ்பீடா பேசுவாங்க. ஆர்ஜே. ஓகே. ஸோ முதல்ல கங்கா அவர்கள் அழுத்தினே ஆர்ஜே அப்படின்னாங்க. ஏன் ஆர்ஜே? மேபி அவங்க தான் ஸ்பீடாக நிறைய பேசுவாங்க. அடுத்ததாக கல்பனா. விஜய். ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாற்றி மாற்றி சொல்லி இருக்கிறீங்க. எஸ், பிகாஸ் அவங்க தான் ரொம்ப ஃப்ளூயன்ட் டாக் இருக்கும். நீங்க நம்ம டிஜேன்னு சொல்ல போறீங்களா? தெரியலையே. ஏதாவது சொல்லுங்க. ஆக்டிங். ஓகே, மறுபடியும் ஆக்டர்னு சொல்றீங்க. சில ஆக்டர்ஸ்லாம் ஃபாஸ்டா பேசுவாங்க. யா. ஓகே. இந்த முறையும் 3 பேரும் தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கான 3வது க்ளூ. ஸோ இவங்க கையில நிறைய சாப்பாடு இருக்கும், வயிற்றுல நிறைய பசி இருக்கும், ஆனா இவங்களால அதை சாப்பிட முடியாது. ஹோட்டல் சர்வர். ஓகே. கல்பனா அவர்கள் ஹோட்டல் சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால? பசி இருக்கும், கையில வந்து ஃபுட் இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அதனால சர்வர்னு சொன்னேன். வீக்லி 10 டைம்ஸ் ஹோட்டலுக்கு போவீங்க பொழுது. பயங்கரமா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே. பில் யார் கொடுப்பா? உங்களை மாதிரி யாருன்னா ஒரு ஆள் கிடைச்சா அவங்கள போட்டு அமுக்க வேண்டியது. அந்த ஹோட்டல் பற்றி நான் பேச வேண்டாம். ஓகே. அடுத்ததாக கங்காஜி. இந்த பொண்ணு நான் சொல்றதுன்னு நினைக்கிறலாம் சொல்லிடுதா? நான் என்னதான் பண்றது? இல்லைனா மட்டும் அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே. இப்போ என்ன சொல்றது? சேல்ஸ்மேன் மாதிரி. கங்காஜி சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிஷா. மார்க்கெட்டிங். ஆக்சுவலா சம்மந்தம் இல்லை, பட் ஓகே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. மார்க்கெட்டில் ஊறுகாய் விற்கிறவங்க. ஆமா, ஊறுகாய் நிறையா இருக்கும், பசி இருக்கும், ஆனால் அந்த ஊறுகாய் சாப்பிட முடியாது. கரெக்ட். ஏன்னா நாக்கு நரன்னு எரியும். கரெக்டா? அப்படியே வச்சுக்கலாம். அதுவும் அந்த பூண்டு ஊறுகாய் எடுத்து ஃபுல்லாக அப்படியே வாயில போட்டுக்கினா அவ்வளோதான், பக்கத்தில் யாரும் வர முடியாது. ஓகே. நிஷா வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் விற்கிறவங்கள தான் லாக் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெரி குட். யார்மா நீ இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் 3 க்ளூஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்களா அவங்களுடைய கண்கட்டுகளை அவிழ்த்து ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் சொல்லுவோம் யார் யாருது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஃபார் ஜங்கா. ஜி கங்கா. மை காட், நான் நினைச்சேன் எனக்கு அழுகையா வருது. அழுகு என்ன கருப்பா வருது? ஓகே. அடுத்ததாக லெட்ஸ் ஓபன் நிஷா. பூண்டு ஊறுகாய் நினைச்சேன். ஓகே. கல்பனா ஜி, ப்ரொஃபசர் கல்பனா ஜி, ப்ளீஸ் ஓபன். யார் இவரு? யார் இவரா? கரெக்ட்டா. ஏய், ஐ அம் தி ரைட். ஓகே. சோ கல்பனா ஜி அவர்கள் இந்த ரவுண்டை வின் பண்றது மட்டும் இல்லாம 1000 புள்ளிகளோட லீடிங்ல இருக்காங்க. நிஷா அவர்களுக்கு இப்போ 100 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 900 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. அண்ட் கங்கா அவர்களுக்கும் 100 பாயிண்ட்ஸ் போய் இப்போ 900 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. தேங்க்யூ. ஸோ சர்வர் சுந்தரம் இங்கே நின்றுருக்காரு. அண்ணா அவங்க பேர்? ராஜேந்திரன். வெரி நைஸ். ஓகே. எத்தனை வருஷமா இந்த வேலை பண்ணிருக்கீங்க? 8 வருஷமா வசந்த பவன், நம்ம வீடு வசந்த பவனில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஹோட்டலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அது? மைசூர் மசால் தோசை. மைசூர் மசால் தோசை ஈவினிங் ஸ்பெஷல். டெய்லி ஈவினிங் ஸ்பெஷல் உங்களுக்கு? உங்களுக்கு இல்லை, கஸ்டமருக்கு. அது அப்படியே உங்களுக்கு ஸ்பெஷல். ஆமாம். ஒரு 2ஆ சொல்லிடுவீங்க? இல்லை அப்படி இல்லை. மொன டேபிளுக்கு 1, என் டேபிளுக்கு 1. சரி, என்னைக்காவது வந்து இந்த ஐட்டம்லாம் சொல்லுவீங்க இல்லையா? அதுமாரி சொல்லும்போது இட்லி தோசை வரல, பூரிக்கு நாயாடு, இட்லி பூரி குழங்கு, கர்மம் முடிச்ச நாயை, டீ காபி பால் பண்ணாடை, அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அப்படிலாம் சொல்லுங்க. அப்படி சொன்னதே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை சார், அப்படி சொல்லக்கூடாது சார். அப்படி சொல்லக்கூடாது. திடீர்னு அந்த பண்ணாடை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, டே அந்த புண்ணாக்குன்னு ஒன்று சொன்னீங்களே அது நல்லா இருக்கு, அது கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க, ப்ராப்ளம் ஆகிடும். உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் இன்றைக்கும் நினச்சி அப்படின்னு நினச்சி சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இது? நகைச்சுவையான இது? ஆமாம், நகைச்சுவை. ஜாலியாக சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டு கை கழுவாம ஓடி போனவங்களாம் இருக்காங்கல்ல? ஆமாம் சார், அப்படி ஒரு இது நடந்துச்சு. பார்த்தல. சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஹோட்டல், அவரை க்ளோஸ் அப்ல நீங்க பார்க்கலல்ல? ஒருத்தர் வந்து ஹோட்டலில் வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணாரு, எல்லாமே சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் பில் கொடுக்கும்போது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னாரு. நாங்கள் மேனேஜர்கிட்ட கொண்டு விட்டோம்.
சார் பைசியில் வந்தேன் அதான் சாப்பிட்டேன்னாரு. சரி தம்பி வேலை செஞ்சுட்டு போ ஒரு 6 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு விட்டாங்க. பிளேட்லாம் கழுவுனாரு. கழுவிட்டு அப்புறம் வந்து மேனேஜர் வந்து கேட்டார், சார் இங்கே பிளேட் கழுவுனா 3 வேளை சாப்பாடு போடுவீங்களா? போடுவேன். அப்படியே ஹோட்டல்லே வேலைக்கு சேர்ந்துட்டாரு. 1 மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஏன்ப்பா எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு மாங்குன்னு லைனில் நின்றுக்கிட்டு நேராக வசந்த பவன் ஹோட்டலுக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, காசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே வேலைக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. கரெக்ட் தானே? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா, ஊருக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு சர்வ் பண்ணுறீங்க. நீங்கள் சாப்பிடும்போது யார் சர்வ் பண்ணுவா? நாங்களே தான் போட்டு சாப்பிடுவோம். நீங்களே நின்றுட்டு என்ன சார் சாப்பிட வேணும் இப்படி உட்காந்துக்கிட்டு சாப்பிட இது எடுத்துட்டு எங்களுக்குள்ள மெனுலாம் கேண்டீனில் எடுத்து வச்சுருப்பாங்க, அதை நாங்கள் சாப்பிடலாம் எடுத்து. தேங்க்யூ ஸோ மச். 8 வருஷமாக அந்த தொழில் மேலே அன்பும் காதலும் பக்தியும் கொண்டுள்ளக்கூடிய ஒரு சர்வர் ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் நன்றியுடன் வழி அனுப்பி வைக்கின்றோம். தேங்க்யூ. இந்த ரவுண்டை வின் பண்ண கல்பனா அவர்களுக்கு ஸ்பேனோ கான்டாக்ட் லென்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாங்க கல்பனா. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதல் ரவுண்டு முடிஞ்சு போச்சு. அடுத்த ரவுண்டு என்ன ரவுண்ட் கங்கான்மா? சிரிச்சா போச்சா? சிரிச்சா போச்சா கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். என்கிட்ட கேட்குறீங்களா? ஓகே, சிரிச்சா போச்சா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட் கங்காவுக்கு இருக்குது. அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்குள்ள ஒரு பிரேக்குக்கு போகிறோம். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கங்கா ஜி, கல்பனா ஜி அண்ட் நிஷா ஜி, இந்த 3 ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு விளையாட்டு இப்போ அடுத்த ரவுண்டு விளையாடுறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்காங்க. என்ன ரவுண்டுமா நிஷா? கலீவா சொல்லுங்க. சிரிச்சா போச்சு. நம்ம சிரிச்சா போச்சு ரவுண்டுக்கு போக போகிறோம். இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். இந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் 3 பேர் சிரிக்கக்கூடாது, ஓகேவா? அண்ட் அவங்க கூட நீங்கள் பேசிக்கலாம், சிரிச்சினே பேசக்கூடாது. ஓகே. நிஷாவை பார்த்தா பயங்கரமாக சினிமா பார்க்குறவங்கள மாதிரி இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து என்ன மாதிரியான படங்கள்லாம் பார்ப்பீங்க நிஷா? எல்லாமே பார்ப்பேன். ஆக்ஷன். எங்கே தேட்டரில் போய் பார்ப்பீங்களா இல்லை தீபாவளி தியேட்டர் வீட்ல முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி அதெல்லாம் உட்காந்து பார்த்துருவீங்களா? அதுல கல்பனாச்சி, what genres of the movies you watch? இப்போ சங்கர் படம் அப்படின்னா கண்டிப்பா தியேட்டர்ல தான் போய் பார்ப்பேன். ஜெய்சங்கர் சார் படமா இல்லை டைரக்டர் சங்கர் சார் படம்? டைரக்டர் சங்கர் சார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அனிமல்ஸ் நடிச்ச படம்லாம் வந்து எந்த படம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண படம் உங்களை? படம் பேர் தெரியல, ராமநாராயண் சாரோட படம் நினைக்கிறேன். ஒரு குரங்கு இருக்கும். அஞ்சலி பாப்பா படத்துல வந்தாங்களே ஷாம்லி, அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பேர் எனக்கு தெரியல, ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ கங்காவுக்கு துர்கா பிடிக்கும் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து நம்ம சிரிச்சா போச்சுன்னா அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. ஸோ சிரிச்சா போச்சு ஆரம்பிச்சலாமா? ஓகே, ஸோ இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குரூப் யாரு அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். அது கரண்ட் கம்பம் இல்ல ராஜா, மாட்டாப்பா. என்ன பாக்குறீங்க? சினிமா பாக்குறாங்க. சினிமாவா? நான் தான் துர்கா. கவுண்டரோட தர்கா மாதிரிங்கிற நீ துர்காவா? நாய் வேஷம் போட்டாலும் கவுண்டமணி மாதிரி பேசுறாங்க. ராஜா ராஜா என்ன ஃபீல் பண்ற ராஜா? நாய் வேஷம் போட்டு ஃபீல் பண்றியா? நீ நன்றியோடு இருக்கிற இல்லையா? நான் யாருன்னு சொல்லவே இல்லையே. இவன் தான் ராமு. ராமு? நான் தான் ராமு. கடமை கட்டுப்பாடு. ராமு, நீ எம்ஜிஆர் ராமு இல்ல, நீ கொண்டு ராமு. ராமு ராஜா, எனக்கு உங்க கூட பேசி பேசி தலை வலிக்குது. நீ டீ கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வரியா? எங்க தூக்கு? செட்டுக்குள்ள வந்தா செட்டு வரேன் தெரியாதா? ராமு தூக்கு. ராமு அது இல்ல, எங்க தூக்கு? நீ போய் டீ எடுத்துக்கிட்டு வா. நீ போய் டீ கடைக்கு டீ வாங்கிட்டு வரியா? டீ கடைக்கு போ ராஜா, போ. அடடே ராஜாவா? என்ன போஸ்டா?
இல்ல போன்விட்டாவா ஆம்ப்ளானா காப்பியா ராகி மால்ட்டா டேய் டீயா இவ்வளவு நேரம் கேக்குறேன் அப்பயே சொல்ல வேண்டியதானே ஆமா ஸ்ட்ராங்கா போடவா லைட்டா போடவா லைட்டா போடவா ஸ்ட்ராங்கா போடவா ஓ மீடியமா போடவா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா சரி சக்கரை கம்மியா போடவா இல்ல தூக்கலா போடவா என்ன காலை தூக்குறான் ஓ தூக்கலா போடவா சரி கொஞ்ச நாள் நீ போய் பேப்பர் படி நான் போட்டி வைக்கிறேன் போ நீ படிச்சது போத வெளியே போ என்ன நாக்குல நாய்க்கு தண்ணி ஊத்துது ஓ நம்பித்தா போட்டோ பாக்குறியா வெக்கத்தை பாருங்க என்ன நாய் கோபமாயிருச்சு ஓ பவர் ஸ்டார் ஜெயில ரிலீஸ் ஆயிட்டாரா என்ன நாய் பேப்பரை கிழிச்சு போட்டுருச்சு தேவையில்லாதெல்லாம் பேசாத டீயை போடு சரி டீயை போட்டாச்சு நீ ஸ்டாண்ட தர போ போ அப்படியே போ கீழே ஊத்தாம போ ராமு ராமு நீ என்ன பண்ற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் மாத்திரை வாங்கிக்கின்னு வரியா? மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்காம வைன் ஷாப்ல அடி வாங்குவாங்க. ஐயோ அதெல்லாம் 10 மணிக்கு மேல நீ வாங்குவ. நீ போய் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு போ ராமு போ. அடடே ராமுவா? ராமு என்ன விஷயம்? மெடிக்கல் ஷாப்புக்கு எதுக்குடா வருவாங்க? மருந்து வாங்குறான்டா மூதேவி. ஓ சரி யாருக்கு என்ன ஆச்சு? ஓ துர்காக்கு உடம்பு சரியில்லையா? என்ன துர்காக்கு? ஓ தலைவலியா? சரி சரி இந்தா இத காலையில போடு, இத மத்தியானம் போடு, இத நைட்டு போடு, இல்ல அத குப்பையில போடு. ஏய் நான் சொன்னது மாத்திரையா புரியுதா? சரி நீ போய் துர்காவுக்கு கொடு போ. போறியா? போ தொலை குறைங்க போ. ராமு வந்துட்டியா? ராஜா வந்துட்டியா? டீ வாங்கிட்டு வந்துட்டியா? ராமு நீ மாத்திரம் வந்துட்டியா? நீங்க 2 பேரும் காலையிலேருந்து சும்மா தானே இருந்தீங்க, அதனாலதான் சும்மா சொன்னேன். எனக்கு தலையே வலிக்கல. தலை வலிக்குது, தலை வலிக்குது, அம்மா தலை வலிக்குது. அப்பா துர்கா, 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 என்னம்மா அழுவுற? அப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டம்மா வந்துட்டம்மா. இவன் அப்பா இல்ல, தண்ணி ஊத்துற டப்பா. இதெல்லாம் கரெக்டா சொல்லு. என்னம்மா? அப்பா அப்பா. ஏய் அப்பா நான் துர்காக்கு மட்டும் தான் அப்பா, குரங்கு நாய்க்கெல்லாம் அப்பா இல்லடா. ராஜா நம்ம வேற அப்பா வாங்கிடலாம். அதாவது ராஜா ராமு அப்பாவா ஒரு மாற்றமும் தெரியல. அப்பா தள்ளிடுப்பா ராமு. அதாவது ராமு உனக்கும் வேற அப்பா வாங்கி தரட்டேன்னா உங்களுக்கும் வேற அப்பா வாங்கி தரட்டுமா? அப்பா அழுவாத அழுவாத, இங்க வாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. என்ன ஏதோ சவுண்ட் கேக்குது? துர்கா பில்ல வந்துட்டாமா, அப்பாவை கொல்ல போறாமா துர்கா. ஏய் யாரும் அசையாதீங்க. ஏன் குரூப் போட்டோ எடுக்க போறியா? ஏய் யாராச்சும் அசைந்தீங்க நீங்க எல்லாரும் க்ளோஸ். டேய் கேமரால எங்க 2 பேருக்கு மட்டும் தான் க்ளோஸ், மீதி 3 பேருக்கு வைடு. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா உன் சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்துரு, இல்லடா ஒட்டுமொத்தமா கைலாசம் போயிடுவீங்க. முடியாதுடா, என் கூட என் பொண்ணு துர்கா, என் குரங்கு நாய், இது 2 இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அப்படித்தானே துர்கா? டேய் ராமசாமி நீ இப்ப ஒட்டுமொத்தமா கைய காலமா மாட்டிக்கிட்ட. டேய் அது கையங்காலம் இல்லடா, கையங்காலமும். அதான் எனக்கு தெரியாது. ஒழுங்கு மறைஞ்ச உன் சொத்தை எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி கொடு, இல்லடா உடனே சுட்டுடுவேன். என் சொத்தை என் பொண்ணு பேர் மேல எழுதிட்டேன். அப்ப நான் உன் பொண்ணுகளை எழுதி வாங்கிக்கிறேன்.
சொல்றத கேளுடா. அவளுக்கு எழுத படிக்க தெரியாதுடா. பரவாயில்ல, அவளை நான் படிக்க வச்சு அப்புறமா எழுதி வாய்க்கிறேன். ஏண்டா அதுக்கு நீயே எதனா காசு போட்டு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா இல்லமாடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய் மரியாதை உன் சொத்தை எல்லாத்தையும் பேரை எழுதி கொடு, இல்லடா உன்னை வாயிலேயே சுட்டுடுவேன்டா. டேய் வாடாடா. இல்ல எனக்கு தெரியாது, உன்னை சுட்டுடுவேன். டேய் உனக்கு என்னதான்டா தெரியும்? அப்பதல தெரியாதுங்கற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதை உன் சொத்தை பேரை எழுதி கொடு, இல்லடா உன் நெஞ்சிலேயே சுட்டுடுவேன். சுடுடா. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் கேடா சுடுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ சுடுடா. அப்பா துர்கா. ராமசாமி இப்ப மட்டும் உன் சொத்தை பேரை எழுதி கொடுக்கல 5 நிமிஷம் நீ க்ளோஸ். டேய் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சுட்டுறேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ துர்கா எங்கடி இருக்க? அப்பா வரங்கப்பா. துர்கா துர்கா அப்பா அப்பா உயிரோட இருக்க மாட்டேமா. யாரி டேய் டப்பா எப்ப சாவ? டேய் துர்கா சொல்றத கிளியரா கேளுமா. உங்க 3 பேரோட பாஸ்போர்ட்டும் நம்ம வீட்டு பீரோல வச்சிருக்கோமா. அதை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ட்ரெயின் ஏறி ராமேஸ்வரம் போயிடுங்கம்மா. பாஸ்போர்ட் எடுத்துட்டு எப்பறா ட்ரெயினுக்கு போக முடியும்? ராஜா அப்பா சாக போறாருல்ல, அமைதியா இருக்கணும். துர்கா அப்பா சாக போறமா. உன் கூட ராம ராஜாவை வச்சுக்கம்மா. துர்கா அப்பா நீ சாக போறல, கத்தக்கூடாது. கத்தக்கூடாது நைனா. துர்கா அப்புறம் கத்தக்கூடாது. ஐயா அப்படிதான் போடக்கூடாது. கத்தக்கூடாது. டப்பா டப்பா போயிடுச்சு. ஜாலி டப்பா போயிடுச்சு. நம்ம ஜாலியா விளையாடலாம். ஏய் துர்கா கைய கால மாடி மாட்டிக்கிட. ஒழுங்கா சொத்தை எல்லாத்தையும் பேர் எழுதி கொடு, இல்லடா உன்னை சுட்டுடுவேன். எல்லாம் வந்துட்டான் நினைக்கிறேன். உன்னை விட மாட்டேன். எஸ்கேப் ஆயிரலாம். மரியாதை சொல்றேன், இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள நீ வரல உன் குடும்பத்தோட உன்னை சுட்டு போட்டுருவேன். ஏய் துர்கா நீ எங்க இருக்க? மரியாதை சொல்றேன், இன்னும் 5 நிமிஷம் நீ வரல உன்னை நான் சுட்டு போட்டுவேடி. நாம இப்போ பாம்பே வந்துட்டோம். நாம அம்மா பாட்டு பாடலாமா? பாப்பா பாடும் பாட்டு என்ன ஆமு? ஏ ராஜா இது தமிழ்நாடு. ஹேய் தமிழ்நாடுல அறிவு கட்டவனே. பாம்பே ஹிந்திடா. அப்ப ஹிந்தில பாடு. ஹிந்தில பாடணுமா? 3 பேர் பாடலாமா? பாப்பா சோனோ காலை புலி தானு சென்னை से में पाया चपाती की मटन पाया दोस्तों ने. ஏய் துர்கா தமிழ்நாட்டுல தப்பிச்சு பாம்பேக்கு வந்தா உன்னை விட்டுற பாக்குறியா? ஏய் இதா இருக்கும் मैं हदा रखो ते रामा को बूढ़ी चिकनी चाला बगे से सब्जी बचाना क्या कुछ होता है. हे मर्यादा के बंदे ते रामा को बूढ़ी चिकनी चाला बगे सब्जी बचाना. हमारा को तुम्हारा का बेटा को चाल बोलते ना चाल मत कुछ होता है. मेरा नाम तुम्हारा को हमारा बेटा को तुम्हारा को. ये दुर्गा எங்கடி ஓடிச்சிட்டு இருக்க? ராஜா நாம இப்போ ஆந்திரா வந்துட்டோம். அந்த வில்லனாலே நம்மள பிடிக்கவே முடியாது. இப்போ ஆந்திரா பாட்டு பாடுவோமா? பாப்பா பாடும் பாட்லு கேட்டே தலையே ஆட்லு 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 மாவு ஆட்லு பாட்லு பாட்லு குவார்ட்டர் பாட்லு ஒண்ணா விளையாடுறோம். ஏய் துர்கா பாம்பே தப்பிச்சு ஆந்திராக்கு வந்துட்டா உன்னை விட்டுருவோம் பாக்குறியா? துர்கா ఈ అబుడులు ఏ నాయులు ఏ కొరగలు ఇప్పుడు చూస్తున్నారు అప్పుడు పోకురాండి ఇప్పుడు వాకురాండి ఆ పిల్లకలు సోకులాంటి. ఏయ్ దుర్గా ఎక్కడ ఇరుక ఏదాச்சும் உப்பு ஜாடுக்குள்ள அப்புறம்டி அப்புறாட்டு இது தந்திரமுகி. ஏய் துர்கா ராஜா இப்போ நம்ம சைனா வந்துட்டோம். நம்ம சைனா பாட்டு பாடுவோமா? ஏய் நீ எங்க தப்பிச்சு போனாலும் உன்னை விட மாட்டேன். அங்க போய் இங்கே வந்துட்டியா? இன்னும் ஒரே நிமிஷம் நீ சொத்தை எழுத்தரல நீங்க எல்லாரும் க்ளோஸ். ஆக்மிமா அப்லிமா மாஸ்தை நச்சோரிக்கா மச்சாரிக்கா ஆக்கியுமா லாசா நச்சோரிக்காமா குரங்கு. டேய் தேங்காய் நடத்தலையா? ஒரு பச்சை குழந்தை, ஒரு நாய்,
ஒரு குரங்கு இத சுடுறதுக்கு 3 மாசமா சுத்திட்டு இருக்கேடா. உனக்கே மனசாட்சி இருக்காடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க எல்லாரும் இப்போ ஷூட் பண்ண போறேன். தீபாவளி துப்பாக்கியை வச்சுட்டு ஷூட் பண்றேன் நான் சொல்றேன். போடா. டைம் ஓவர். நீங்களா ரிலாக்ஸ் ஆயிடலாம். சான்ஸே இல்ல அவரு. எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல அவரு. தான் சான்ஸே கொடுத்திருக்காங்க. அண்ட் அவரும் கிட்ட வந்து நாய் மாதிரி ஏதோ பண்ணாரு. எனக்கு முடியல. பண்ணாரா? ஏமா? இல்ல அந்ததுல இருந்து நாய் மாதிரி பண்ணீங்க. நீங்களும் சான்ஸே இல்ல. நீங்களும் சான்ஸே இல்ல. இவனுக்கு இனிமே சான்ஸே இல்ல. ஏய் சூப்பர். அவர் பாக்கும்போது Dress எங்க வாங்குனீங்க நீங்க? மார்வாடி கடையில வாங்குனாரு. நிஷா சொல்லுங்க. கல்பனா சொல்லும்போது சிரிப்பு வந்தது அடக்கிட்டு. ஆனா அந்த டைம்ல உங்க ஃபேஸை நான் பார்த்ததுனா கண்டிப்பா சிரிச்சிட்டு இருப்பேன். அதனால திரும்பவே இல்லை அந்த பக்கம். ஓகே, வெரி நைஸ். சூப்பரான ஒரு கான்செப்ட் எடுத்து எல்லாரும் வந்து பயங்கரமா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அமுதவாணன், பழனி பட்டாளம், திவாகர், சிங்கப்பூர் தீபன் அண்ட் ஜெயச்சந்திரன் இவங்க 5 பேருக்கும் நல்லா சாப்ப கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஆளுக்கு ஒன்று. வாங்க. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே சிரிக்கல. அதனால வந்து ஸ்கோர்ஸில் எந்த மாற்றங்களும் கிடையாது. ஸோ வழக்கமாக இந்த ரவுண்டில் வின் பண்ணுறவங்களுக்கு அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம். அதை அடுத்த ரவுண்டுக்கு போஸ்ட்பான் பண்ணுறோம். சரி, ஓகே. அடுத்த ரவுண்ட் என்ன ரவுண்டு? கல்பனாஜி மாத்தி யோசி. வித் யுவர் கைண்ட் பர்மிஷன் ஆஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஒரு பிரேக் போய்க்கலாங்களா? யா ஷூர். தேங்க்யூ. கல்பனாஜி வந்து பிரேக் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு சின்ன பிரேக்கு போகிறோம். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கங்கா ஜி, கல்பனா ஜி அண்ட் நிஷா ஜி 3 பேர் வந்து ஆளுக்கு 2 ரவுண்ட் ஜி முடிச்சிட்டாங்க ஜி. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டு, மாத்தி யோசி ரவுண்டு. மாத்தி யோசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் மட்டும் தான் சொல்லும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. நீங்கள் என் கூட பேசக்கூடிய அந்த 2 நிமிஷம் டைமில் ஒரே வார்த்தையை 3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மாத்தி யோசி விளையாடுறதுக்கு நம்ம 3 கெஸ்ட்டும் ரெடியாக இருக்காங்க. வாங்க விளாடலாம். மாத்தி யோசி விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போகிறது கூந்தல் கருப்பு அப்படின்னு அழகாக உட்காந்துருக்கக்கூடிய கல்பனா ஜி. வாங்க ஜி. ஸோ கல்பனா அவர்கள் ரெடியாக மாத்தி யோசி விளையாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா கல்பனா? ரெடி ஜூட். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கொஞ்சம் பார்த்து கேள்வி கேளுங்க. ஓகே, இந்த கொசுவல் அட்ரஸ் எங்கே வாங்குனீங்க? ஆக்சுவலாக இந்த கேமரா செம்ம வியூ, சான்ஸே இல்லை. எந்த கேமராவை சொல்கிறீங்க? அந்த லைட்டில் சான்ஸே இல்லை. வேற எதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு? அவங்க ரொம்ப அழகாக சிரிக்கிறாங்க. யாரை சொல்கிறீங்க? ஆக்சுவலாக என்னமோ சவுண்ட் வருதுல்ல? என்ன சவுண்ட் சொல்கிறீங்க? இல்லை, இந்த க்ரீன் லைட் சான்ஸே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எது? இது ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. 3 தடவை சான்ஸே இல்லை சொல்லி சான்ஸே இல்லை அவுட் ஆயிட்டாங்க கல்பனா ஜி. தேங்க்யூ. மாத்தி யோசியில ஜெயிக்கிற சான்ஸே இல்லைன்னு 4 தடவை சொல்லி நம்ம கல்பனா ஜி சீக்கிரமா வீட்டில் போய் உக்காந்துட்டாங்க. இப்போ அடுத்ததாக அவங்களோட செமத்தியா விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் கங்கா ஜி. ஸோ இப்போ கங்காஜி வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா கங்காஜி? கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலைல என்ன சாப்பிட்டீங்க? அந்த அது இது போர்டு நல்லா இருக்கு. நீங்கள் என்னை பார்த்து பேச மாட்டீங்க. அவங்க பேர் என்ன? யார் பேரை சொல்கிறீங்க? அந்த குழந்தையோட டிஷர்ட் நல்லா இருக்கு. என்னை பார்த்து பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? அந்த அண்ணா என்ன பார்க்க மாட்டாரு. கடைசியாக நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டீங்க. அந்த லைட் சூப்பராக இருக்கு. வேற இதெல்லாம் சூப்பராக இருக்கு. இந்த லைட் வந்துட்டு இப்படி திரும்பி இருக்கு. ஓகே, காலைல என்ன சாப்பிட்டீங்க? நீ இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. ஏமா ஏன் தலை வலிக்குது? எங்க அப்பா என்ன திட்டுவாரு. எப்படி திட்டுவாரு? எங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ண போறாங்க. ஓகே, எப்போ பண்ணாங்க? எங்க அண்ணனும் கூட ஃபோன் பண்ணுவான். எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க? எங்க நாய்க்குட்டி பேரு பிளாக்கி ப்ரௌனி. 2மே ஆம்பளை நாயா பொம்பளை நாயா? எனக்கு வந்து ஜென்ரலாக கேர்ள் பேபினா ரொம்ப பிடிக்கும். ஓகே, சரி. உங்களுக்கு சாப்பிட என்ன ரொம்ப பிடிக்கும்? ஏன் இங்கே காற்றே வர மாட்டேங்குது? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னோட சீட் ஃபர்ஸ்ட் வந்ததுனால தான் தப்பு தெரியுமா? இப்போ கடைசியாக என்ன பார்த்து ஒன்று சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க? ஐயோ, எனக்கு போர் அடிக்குது. ஓகே, உங்கள் வீடு எங்கே இருக்குது? எனக்கு எங்கள் அண்ணனுக்கு சண்டை. ஏன் சண்டை? அந்த வாட்ச் எங்கே வாங்கினீங்க? இதாச்சா சொல்கிறீங்க? அந்த பிரேஸ்லெட் வந்து ஏன் அப்படி இருக்கு ரெண்டா? சரி, அதை விடுங்க. இந்த பேண்ட் எப்படி இருக்குது?
உங்க ஷர்ட்ல வந்து அந்த ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல அந்த டிசைன் அது கூட நல்லா தான் இருக்கு. வேற எதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது? அந்த பூனை என்ன பார்த்துட்டே இருக்கா. ஓகே, அந்த ஒரு 3 தடவை சொல்லி அவுட் தான். யாருப்பா அது? யாருப்பா அது? ஏங்க அது இப்படி? ஓகே, சோ கங்காச்சி அவர்கள் ஒரு லாங் பாஸ் விட்டு அவுட் ஆகி விட்டார். பட் இதெல்லாம் நல்லா விளையாண்டீங்க. Thank you. கங்காஜி, thank you so much. ஓகே, சோ கங்காவை தொடர்ந்து பாவமா ஒரு 10 வருஷமா பட்னியா இருக்கிற பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை வந்து இப்போ வந்து மாத்தி வச்சு விளையாட. லெட்ஸ் வெல்கம் நிஷா அவர்கள். இது வரைக்கும் நீங்களாம் சப்வே வழியாக இந்த போயிருக்கே மாட்டீங்கல்ல? ரொம்ப ரேர்ல. மைக்ரோஃபோன் நல்லா இருக்கு. மைக்ரோஃபோன் நல்லா இருக்கா? லைட் நல்லா இல்ல. என்ன தனியா பேசிட்டு இந்த பொண்ணு? ஓகே, சரி நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். இருமா, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஷர்ட் நல்லா இருக்கு. இது அப்புறம் வேற என்ன நல்லா இருக்கு? கேம் ஒன்றும் ஆரம்பிக்கல. இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அவுட் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ற? கேம் ஒன்றும் ஆரம்பிக்கலாமா? இல்ல ஆரம்பிக்கல. ஓகே, நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே அவுட் ஆயிடுவீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சுகரா கை நடுக்குது? ஓகே, இந்த கம்பல் எங்க வாங்குனீங்க? அழகா இருக்கு. அந்த ஷர்ட் நல்லா இருக்கு. ஏன் அந்த ஷர்ட் நல்லா இருக்கு? ஏன் இந்த ஷர்ட் நல்லா இல்லையா? லைட் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஒரு ஒன் வேர்ட் கொடுக்க கூடாது. ஓகே, ஒன் வேர்ட்ல கொடுக்க கூடாது. ஓகேவா? அவுட். தேங்க் யூ. ஸோ மாத்தியோசி முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்கோர்ஸோடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். சீக்கிரமாக அவுட் ஆனதை ஒரே காரணத்தால் நிஷா அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த 900 புள்ளிகள் இருந்து 300 புள்ளிகள் போய் இப்போ 600 புள்ளிகள் இருக்கிறாங்க. அடுத்து கல்பனா அவர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் மட்டும் கம்மி பண்ணி ஏற்கனவே இருந்த 1000 புள்ளிகள் இருந்து 200 போனால் எவ்வளோ? 800 பாயிண்ட்ஸ் இருக்கிறாங்க கல்பனா. அண்ட் ஏற்கனவே நம்மளுடைய கங்காச்சி 900 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா ப்ரில்லியண்ட்டாக இவ்வளோ நாள் பேசுறதுனால அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணுறோம். 900லேருந்து 100 போய் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் தான் வந்து ரொம்ப இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. கல்பனாவும் கங்கா அவர்களுக்கும் ஒரு டை பிரேக்கர் கேள்வி. யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸராக எடுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, முதல் இடத்தை பிடிப்பதற்கான டை பிரேக்கர் கேள்வி கங்காவுக்கும் கல்பனா அவர்களுக்கும். நிஷா அவர்கள் எந்த வார்த்தையை சொல்லி மாத்தியோஸில் அவுட் ஆனாங்க? லைட். முதல்ல லைட்டு கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி லைட்டு அப்படின்ற ஆன்சரையும் கரெக்டாக சொல்லி கங்கா அவர்கள் இன்றைய நாளுடைய முதலிடத்தை வின் பண்ணுறாங்க. அண்ட் லைட்டையே அழுத்தாம அழகாக 2வது இடத்தை வின் பண்ணியிருக்காங்க கல்பனா. ஸோ எல்லாருக்கும் இந்த கிஃப்ட்ஸை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு சீஃப் கெஸ்ட் தேவை இல்லையா? இன்றைய நாளுடைய 3வது இடம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தெரியல அதை எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்டாக திகழக்கூடிய நிஷா அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றோம். வாங்க. ஓகே, இன்றைய நாளுடைய முதல் இடத்தை பிடித்த கங்கா அவர்களுக்கு NAC ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். திருச்சாப்பூச்சில் வந்து கொடுக்கக்கூடிய இந்த பரிசையும் வெல்பவர் கங்கா அவர்கள் தான். அடையார் ஸ்டைல்வன் வழங்கக்கூடிய 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான் கங்கா. தாம்பரம் அமுதா அன்கோ வழங்கக்கூடிய ஹையர் மைக்ரோவேவ் அவன் பரிசை வெல்கிறார் இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த கல்பனா அவர்கள். வாங்க. அண்ட் கல்பனா அவர்களுக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய போர்ட்டபிள் பவர் சார்ஜரும் அன்பு பரிசு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உங்க 3 பேருக்கும் KP ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் வழங்கக்கூடிய 3,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாட்சர். அண்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உங்க 3 பேருக்குமே ஸ்டர்லிங் ரெசார்ட் வழங்கக்கூடிய ஒரு ஹாலிடே பேக்கேஜ் 3 days and 2 nights ஹாலிடே பேக்கேஜ் உங்க 3 பேருக்கும். அண்ட் நம்மளுடைய 3வது இடம் மட்டும் இல்லாம சீஃப் கெஸ்டா தகுந்த நிஷா அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் அன்பு பரிசா கொடுக்கப்படுது. அதை ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டுக்கு நாங்க பார்சல் பண்ணி அனுப்பிச்சோம். ஓகே ஓகே, நம்ம நிகழ்ச்சி வந்து என்னதான் ஒரு காமெடியான நிகழ்ச்சி அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் மேலும் மெருகேற்றுவதற்கு வந்து ஒரு நடன நிகழ்ச்சி ஒன்று வைப்போம். அதுவும் உங்களை மாதிரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் வரும்போது உடனே வைப்போம். அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு. அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு. அது
ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அது இது எது ஒரு சீரியஸ் ப்ரோக்ராம் இல்லை, பயங்கரமான ஒரு காமெடி நிகழ்ச்சி அண்ட் கடைசியாக டான்ஸ் ஆடி எல்லாரையும் நாங்கள் சிரிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த வாரமும் இதே மாதிரி சூப்பரான கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது மாகாபா ஆனந்த். அது இது எது பவர்ட் பை ரூபி பில்டர்ஸ். டிவி ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல போய் படுத்துக்கோங்க.